நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த கால நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காய் முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. தெய்வ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமுகப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 4வது அதிகாரத்திலே 31வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. உன் தேவனாகி கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களிலே அவர் மாறாதவராய் அவர் இருக்கிறார். அதுதான் தேவன் நம்மீது காண்பிக்கிற அந்த இரக்கம். நம்முடைய பாவங்களை தேவன் நினைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த காலை பொழுதிலே நாம் விழித்திருக்க முடியாது. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சுயமாய் செயல்பட்ட காரியங்கள் என்று சொல்லி பல காரியங்கள் உண்டு. இந்த காரியங்கள் நிமித்தமாக நாம் எத்தனையோ விதமான பாவங்களை செய்திருக்கிறோம். ஒரு காரியத்தை மாத்திரம் நன்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். சில முடிவுகளை நாம் எடுக்கிற காரியங்கள், இதுல மிகவும் நாம் தவறிவிடுகிறோம். சவுலுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார், தம் சுதந்திரத்தினுடைய தலைவனாய் சவுலை மாற்றுகிறார். இந்த அதிகாரம் கொடுத்த உடனே அவன் சுயமாய் செயல்பட்டது. தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களிலே நலமானதை அவன் பிடித்து தேவனுக்கென பலி கொடுத்த காரியங்கள், தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்திலே சாமுவேலை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு ராஜாவை அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் தன்னுடைய பார்வைக்கு ஒரு மனிதனை அவன் தேர்வு செய்கிறான். ஆனால் தேவன் பின்பு அவனல்ல என்று சொல்லி தாவீதை காண்பிக்கும் பொழுது தாவீதை அபிஷேகம் செய்கிறார். ஆனால் இந்த இடத்திலும் சவுலுக்கு நடந்த அதே இடத்திலும் இருவருமாக தன்னுடைய விருப்பங்களை பதிவு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரமாய் செயல்படுகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் சவுலும் தேவனுக்கு பிரியமானதை, நலமானதை எடுக்கிறான். சாமுவேலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடியவன் இவனாய் இருக்கும் என்று சொல்லி அவன் தேர்வு செய்கிறான். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பு நம்முடைய சுயமான முடிவுகளை அந்த இடத்திலே கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய ஒரு தவறாய் இந்த இடத்திலே காணப்படுகிறது. சாமுவேலிடம் தேவன் ஒரு முடிவை கொடுத்த பின்பு அவன் அந்த முடிவிலே அவன் மாற்றங்களை எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஆனால் சவுலோ தேவன் ஒரு முடிவை கொடுத்த பின்பு அதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறான். இதுதான் ஒரு பெரிய தவறாய் காணப்பட்டது. ராஜ்யபாரனுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில முடிவுகளை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கிறார். அந்த முடிவுகளிலே நாம் என்ன செய்கிறோம்? சில சமயங்களிலே நாம சுயமாக சில மாம்சீகமான செயல்பாடுகளே அதில் திணிக்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் ஒரு முடிவு எடுத்த பின்பு நம்முடைய சுயத்தை அந்த இடத்திலே காண்பிப்பது ஒரு பெரிய ஒரு தவறு நிகழ்வதற்கு அது ஏற்றதாய் மாறிவிடுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து, தேவன் நம்மை ஒரு பொழுதும் நம்மை கைவிடாதவராய் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார்.
அவர் நம்மை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்கவும் மாட்டேன், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை நான் நிறைவேற்றுவதிலே நான் முழு கவனம் செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடங்களிலே நடக்கிற ஒரே ஒரு தவறு, தேவன் ஒரு முடிவு எடுத்த பின்பு நம்முடைய முடிவை அந்த இடத்துல செயல்படுத்த நினைப்பது ஒரு பெரிய தவறாய் காணப்படுகிறது. இப்படி பலவிதமான தவறுகளை செய்து நம்முடைய வாழ்வு தடுமாற்றத்திலே தள்ளப்படுவதற்கு காரணமாய் நாம் அமைந்து விடுகிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஆண்டவர் அல்ல. அந்த இரக்கத்தை சவுலிடம் பல முறை காண்பித்தும் அவன் செய்கிற தவறு நிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்வை அவன் அழித்துக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த இரக்கத்தை நம் மீது பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார், சுயமாய் செயல்படுவதற்கான காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரங்களிலே தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பு நம்முடைய பலனை அதில் காண்பிப்பது, சுயமாய் நாம் செயல்படுவது, அது தேவனுக்கு அது பிரியமான காரியம் அல்ல என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்த அந்த வாக்குதத்தங்களை அவர் மாறாதவராய் அதில் இருக்கிறார். அந்த வாக்குதத்தங்களை நமக்குள் நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். நாம் தேவன் ஒரு முடிவு எடுத்த பின்பு அதில் நம்முடைய சுயத்தை அதில் வெளிப்படுத்தாமல் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குதத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகவே தேவன் ஒரு காரியத்தை சொன்ன பின்பு, நம்முடைய கரங்களிலே கொடுத்த பின்பு நாம் அதில் மாற்றங்களை கொண்டு வருவது தவறான ஒரு காரியம். தேவன் ஒரு முடிவு கொடுப்பதற்கு முன்பாகவே நாம் விரும்புகிறதை செய்வது, நம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாய் சில முடிவுகளை எடுப்பதில் தவறே இல்லை. சாமுவேல் அப்படி எடுக்கும் பொழுது அதில் தவறு இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தவறுகிற பட்சத்திலே அதில் திருத்தி அவனை நகர்த்துவதை நம்மால் கவனிக்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமாய் தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறாரோ அந்த பாதையிலே செல்லும் பொழுது தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்த, உடன்படிக்கை செய்த அந்த காரியத்திலே மாறாதிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாய் ஆண்டவர் வழி நடத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் லேவியர் ஆகமத்தை எடுத்துக் கொள்ளலாம். லேவியர் ஆகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 26வது அதிகாரத்திலே 44வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 26வது அதிகாரம், அதிலே 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், அவர்கள் தங்களுடைய சத்துருக்களுடைய தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாகாததற்காகவும் நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்காததாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். சத்துருக்களுடைய தேசத்தில் இருந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை வெறுத்து தள்ளவும் மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்து தேசத்திலே காணப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியிலே அவருடைய வாழ்க்கை பயணம் காணப்பட்டது. ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டு விட்டாரா என்று சொன்னால் இல்லை. கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவன் என்கிற சிந்தனை வேண்டும். ஏன் என்னுடைய வாழ்வு இந்த நிலையிலே நகர்த்தப்படுகிறது என்று சொல்லி கவலைப்படுவதை காட்டிலும், ஏன் இந்த சோதனையிலே நான் அகப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவதை காட்டிலும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வை நகர்த்த வேண்டும். என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை அழிக்க மாட்டார். என்னை அழைத்த நோக்கத்தை எனக்குள் நிறைவேற்றுவார். என் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை
அவர் என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். இந்த உறுதித்தன்மை நமக்கு வேண்டும். இந்த எண்ணங்களோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு பயணமாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் இரக்கமுள்ள தேவன் தான். ஒருபொழுது நம்மை கைவிடவோ அழிக்கவும் மாட்டார். சில சமயங்களிலே சில சோதனைகள் வரலாம். அந்த சோதனையின் பயணத்திலே தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படியும் நாம் தவறுகிற பட்சத்திலே சில தண்டனைகள் தேவன் கொடுக்கக்கூடும். அந்த தண்டனைகள் நாம் அழிப்பதற்காக அல்ல, நம்மை சீர்படுத்தி நடத்துவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சில சமயத்திலே நம்மை கண்டித்து நடத்துகிற பட்சத்திலே நாம் நம்மில் அநேகர் சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி நினைக்கிற நாம் எதனால் இது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் நினைப்பது கிடையாது. ஏதோ ஒரு இடங்களிலே தவறு நிகழ்ந்திருக்கிறது, ஆகவே இந்த பாடுகள் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றை நான் புரியாது இருக்கிறேன், அறியாது இருக்கிறேன், அறிந்து கொள்ளாது இருக்கிறேன். என்னை சீர்படுத்தி சரியான பாதையிலே நடத்தும்படியாக தான் என் ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனை, ஒரு புரிதல் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பயணம் வெற்றியுள்ள ஒரு பயணமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சோர்ந்து போய் விடாதீர்கள். சில சோதனைகள் அனுமதிக்கப்படும் பொழுதோ, சில பாடுகள் உபத்திரவங்களிலே நாம் அகப்படும் பொழுதோ சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை அழிக்க மாட்டார், நம்மை கைவிட மாட்டார் என்கிற புரிதல் வேண்டும் நமக்கு. நம்முடைய முற்புதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். இப்படி ஒரு வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை நாம் நகர்த்தும் பொழுது உண்மையாகவே அழைத்த நோக்கம் நிறைவேறும். ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏற்றதாய் மாறும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதுதான் லேவியர் ஆகமத்தில் தேவன் சொல்லுகிற காரியம். நீ சத்துருடைய தேசத்திலே இருந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியிலே அவர்களுடைய வாழ்வு காணப்பட்டாலும் தேவன் கைவிடவில்லையே. நீ எந்த நிலையிலே எப்படி இருக்கிறாய் என்பதை காட்டிலும் எந்த நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்மை போஷிக்கக்கூடியவர், நம்மை காக்கிற தேவன். அவர் உடன்படிக்கை நிறைவேற்றுகிற ஆண்டவர். இது இந்த புரிதல் நமக்கு வேண்டும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா 30வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 30வது அதிகாரம், அதில் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். தேவன் இந்த இடத்துல இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்லுகிற காரியம், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு தான் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். சில சமயத்தில் அபிஷேகம் பெற்றோருடைய வாழ்க்கையிலும் சில சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. அந்த சோதனைகள் எதற்காக என்று சொன்னால் அவர் வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், வேதத்தை நன்றாய் வாசிக்கிறேன், சத்தியத்தின்படி நடக்கும்படியாய் என்னுடைய வாழ்வை நகர்த்துகிறேன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்கிறது? ஆனால் அதே தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னை ஏளனமாய் நினைத்த, உன்னை குற்றி புறம் கூறிய இவர்களெல்லாம் நான் தண்டிப்பேன், சிதறடிப்பேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல், உன்னை முற்றிலும் நான் அழித்து விடாமல், முற்றிலும் உன்னை தண்டியாமல் விட மாட்டேன். ஆனால் மட்டாய் தண்டிப்பேன். மட்டாய் தண்டிப்பேன் என்பது
அதை கண்டித்து நடத்துகிற காரியங்கள். அழிப்பதற்கான சோதனை அல்ல, அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கமும் அல்ல. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இது எதற்காக மட்டாய் தண்டிக்கிற காரியம்? என்னை சீர்படுத்துவதற்காக, நான் சரியான பாதையிலே என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக. என் பாதையை நான் தவறுகிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் பயணத்திலே ஒரு தடுமாற்றம், நான் எடுத்த முடிவு தவறா அப்படி என்று சொல்லி சாமுவேல் கருதவில்லை. சாமுவேல் புரிந்து கொள்கிறான், ஆண்டவருடைய திட்டம் அதில் நான் என்னுடைய சுயத்தை அதில் நுழைத்து விடக் கூடாது என்பதிலே ஒரு தெளிவு இருந்தது சாமுவேலிடம். ஆனால் சவுலிடம் அப்படி அல்ல. எல்லாவற்றையும் அழித்துவிடு, எல்லாவற்றையும் அழித்துவிடு என்று தேவன் சொன்னாலும் அவன் அதில் நலமானதை எடுத்துக்கொண்டு வருகிறான். சில சமயங்களில் நாமும் இது நலமானதாச்சே என்று சொல்லி, அது தேவனுக்காக தானே, எனக்காகவா அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். ஒரு சில ஆத்துமாக்களை நாம் சந்திக்கும் பொழுது மாம்சீகமாய் செயல்பட்டு விடுகிறோம். நான் கர்த்தருக்காக தான் இதை பேசினேன், தேவனுக்காக தான் இப்படி ஒரு கண்டிப்பு என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் ஒரு முடிவு எடுத்த பின்பு நாம் அந்த முடிவிலே நம்முடைய சுயத்தை நுழைப்பது தவறான காரியம். தேவன் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவிடுவது தவறு அல்ல. நாம் செயல்படுவது, நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படுவது தவறல்ல. நம்முடைய விருப்பத்திற்கு தேவன் இடம் கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் தவறுகிற பட்சத்தில் தேவன் அந்த இடத்திலே திருத்தி நடத்துகிறார். சாமுவேலுடைய முடிவு தவறுகிற பட்சத்திலே அதை திருத்தி நடத்துகிறார். இதுதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வழி நடத்துவது. தேவன் அந்த இரக்கத்தை அந்த இடத்திலே காண்பிக்கிறார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். அதற்காக கண்டிக்காமல் உன்னை நடத்த மாட்டேன், அடிக்காத தகப்பனாய் இருக்க மாட்டேன், கண்டிப்பா அடிப்பேன், மட்டாய் தண்டிப்பேன். ஏன் என்று சொன்னால், நீ பாதை தவறுகிற பட்சத்திலே உன் பாதையிலே, உன் அழைப்பிலே உன்னை நிறுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த புரிதல் மட்டும் இருந்து விடுமானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயந்து விட மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து விட மாட்டோம். அது தேவனுடைய நடத்துதல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பயணத்திலே, ஊழியத்துடைய பாதையிலே நான் கடந்து செல்லும் பொழுது என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை நிகழ்வதற்கு காரணம் என்ன? நான் ஏதோ ஒரு பாதை தவறுகிறேன், நான் எடுத்த முடிவிலே ஏதோ ஒரு தவறு நிகழ்கிறது. இந்த புரிதல் இருந்து விடுமானால் நாம் நம்முடைய அழைப்பிலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அது ஏற்றதாயிருக்கும். அதற்காக தான் ஆண்டவர் மட்டாய் உன்னை தண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை அழிக்க அவர் விரும்பவில்லை, அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் முற்பதாக்களோடு செய்த உடன்படிக்கையை உன்னில் நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் உன் அழைப்பிலே உன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நடத்துதலை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் விசுவாச பயணத்திலே அந்த விசுவாசம் குறைந்து போய்விடாதபடி நீ காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் முதல் கொடுத்த அந்த இஸ்மவேலனை என்ன செய்தார்? துரத்தி விட்டான். மீண்டுமாய் தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறார், அதையும் பலி கொடுக்க துணிகிறான். எவ்வளவு தேவன் மீது அவனுக்கு காணப்பட்ட விசுவாசம், அவன் விசுவாசத்துடைய தகப்பன் சொல்வதற்கு காரணம் அதுதான். தேவன் கொடுத்ததும், முதல் கொடுத்ததை நான் தொலைத்து விட்டேன், அனுப்பிவிட்டேன்,
துரத்தி விட்டேன். மீண்டுமா என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார், அதையும் பலி கொடுக்க துணிகிறேன். யாரால் முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்ளுகிற விசுவாசம் என்பது அதுதான். இந்த ஆவிக்குரிய பயணத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய முற்பதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நம்மில் உங்களில் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க, அழைப்பை புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் பெரிய காரியம் இருக்குது. அது நிறைவேற்றும்படியாய் அவர் மட்டாய் தண்டிக்கிற காரியங்களிலே உடைய புரிதலோடு உங்களுடைய பயணத்தை தொடருங்க. அவர் இரக்கமுள்ள தேவனாய் உங்களுடைய வாழ்வோடு அவர் பயணம் செய்வார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நம் முற்பதாக்களோடு செய்த அந்த உடன்படிக்கை நம்மில் அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமா அவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 10வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும். அப்பா என்னை தண்டியும். எரேமியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல கேட்கிறார், என்னை தண்டியும், ஆனால் நான் அவமானமாய் போய்விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை ஏளனப்படுத்தப்படுகிற வாழ்வாய் தேவன் அப்படி நடத்த மாட்டார். தேவனுடைய தண்டிப்பு, இந்த மட்டாய் தண்டிக்கிற காரியம் என்பது ஏளனமாய் உன் வாழ்வு மாறுபடியாக அல்ல. அதுதான் இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிற காரியம். உன் வாழ்க்கையிலே சில சோதனைகள் வருவது உன்னை மற்றவர்கள் முன்பாக ஏளனமாய் நிறுத்துவதற்காக அல்ல, அவமானப்படுத்துவதற்காக அல்ல. இந்த புரிதல் வேண்டும். இந்த புரிதல் இருந்து விடுமானால் அவர் உன்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் முற்பதாக்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை உன்னில் நிறைவேற்றுவதில் அவர் கவனம் உள்ளவராய் இருப்பார். சாமுவேலை அழைத்த நோக்கம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. அந்த இடத்துல சவுலை அழைத்த நோக்கம் அந்த இடத்துல நிறைவேறவில்லை, விழுந்து போகிறது. காரணம் என்ன? அவர் மட்டாய் தண்டிப்பதை அவன் புரிந்து கொள்ளாமல். சில சோதனைகள் வரும்பொழுது புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தான். அவர் முற்பதாக்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் தான். இல்லை என்று சொல்லவில்லை, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமா உடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படும். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் முற்பதாக்களோடு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார், மறந்து விட மாட்டார், மறந்து விட மாட்டார். உங்களை மறக்க மாட்டார். உன்னோடு செய்த உடன்படிக்கை மறக்க மாட்டார், நிறைவேற்றுவார், அழிக்க மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் உன்னோடு வருகிறார். நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை தேவன் மறந்து விட மாட்டார். இரக்கமுள்ள தேவனாய் இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை அழைத்த நோக்கத்தை உனக்குள் அவர் நிறைவேற்ற விரும்புகிற தேவன். புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய பயணத்தை. இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். நம் அனைவரும் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? தேவனுடைய கரங்களிலே என்னை அழைத்த அழைப்புக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், என்னை தண்டிங்க, மட்டாய் தண்டிங்க, மற்ற முன்பாக நான் அவமானப்படுத்தப்பட்டு விடக்கூடாது, மற்ற முன்பாக நான் தலை குனிந்து விடக்கூடாது. என்னை தண்டியுங்க, நான் புரிந்து கொள்கிற வண்ணமா என்னை தண்டித்து என்னை அழைப்பில் என்னை நிறுத்துங்க, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. அவர் முற்பதாக்களோடு செய்த உடன்படிக்கை உன்னில் நிறைவேற்றுவார். உன் அழைத்த நோக்கத்தை உனக்குள் நிறைவேற்றுவார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்க. அன்பின் பிதாவே, மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் நீர் இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் அனுமதிக்கப்படும் பொழுது ஏன் இந்த சோதனை என்று சொல்லி உம்மை விட்டு நாங்கள் விலகி ஓடுகிறோம், அழைப்பை விட்டு விலகி ஓடுகிறோம். அப்பா, நீர் ஒரு முடிவு எடுத்த பின்பு அந்த முடிவில் எங்களுடைய சுயத்தை அந்த இடத்தில் நாங்கள் கலந்து விடுவதனால் நாங்கள் தடுமாற ஆரம்பித்து விடுகிறோம். அழைத்த நோக்கமும் ஆசீர்வாதமும் நாங்கள் இழப்பதற்குரியவர்களாய் மாறி விடுகிறோம். சவுலை போல, சாமுவேலை போல இது ஆண்டவருடைய நடத்துதல். என் முடிவு தவறா, நான் செய்தது தவறா, ஏன் இந்த சோதனை என்று சொல்லி நான் கேள்வி எழுப்புவதை காட்டிலும் என் ஆண்டவருடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா, தேவாவியானவர்
எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. எங்கள் விசுவாசம் குறைந்து போய் விடாதபடி ஆபிரகாமுக்குள் காணப்பட்டது விசுவாசம் எங்களுக்கு கொடுங்க. நீ கொடுத்த முதல் குழந்தையை அவன் இழந்து போகிறான், துரத்தி விடுகிறான். மீண்டுமாய் நீ கொடுத்த அந்த இரண்டாவது குழந்தையும் பலி செலுத்த துணிகிறான். அந்த விசுவாசம் எங்களுக்கும் கொடுங்க. நாங்களும் அப்படி துணிந்து நின்று சில இழப்புகளானாலும் என் ஆண்டவருக்காக என்று சொல்லி இருக்கும் பொழுது அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி உயர்த்தப்பட்டான். உம்முடைய உடன்படிக்கை அவனுக்குள் நிறைவேற்றினீர். நாங்களும் அப்படி உடன்படிக்கை நிறைவேற்றுகிற பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுவீராக. இரக்கமுள்ள தேவனாய் இருந்து எங்களை மட்டாய் தண்டியுங்க. எங்களை மட்டாய் தண்டித்து எங்கள் அழைப்பில் எங்களை நிறுத்தி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை, அந்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக வந்து நிற்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். அவருடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும். எந்த பலவீனங்களும் அவருடைய சரீரத்தை ஆளுகை செய்யாதபடி என் ஆண்டவர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க. கணவனும் மனைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். தெய்வ சமாதானம் உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஒரு மனதை கொடுங்க, ஐக்கியத்தை கொடுங்க. அழைத்த நோக்கம், இணைக்கப்பட்டது நோக்கம் நிறைவேறும்படியாக தேவாதி தேவனே கேட்ட வார்த்தையின்படி உடன்படிக்கையில் நீ நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த கணவன் மனைவி இவர்கள் புரிந்து கொண்டு நடக்கிற இந்த வாழ்வில் மட்டாய் தண்டித்து நடத்துவீராக. தங்கள் அழைப்பிலே தாங்கள் இணைக்கப்பட்ட நோக்கத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு தங்களுடைய பயணத்தை தொடர என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்காய் வந்து நிற்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை இந்த அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். தேவ கரம் இந்த வாலிப பிள்ளைகளோடு இடைபடுவதாக. சில சோதனைகள் வரும்பொழுது அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடி, அந்த சோதனையின் மூலமாய் அவர்கள் வெட்கப்படாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வாலிப பருவத்திலே எங்கள் வீட்டு பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வெட்கப்படாதபடி விசுவாசம் உள்ளவர்களாய் தங்கள் பயணத்தை தொடர என் ஆண்டவர் நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவிதமான சோதனைகள் இவைகளெல்லாம் எங்களுடைய அழைப்பை நாங்கள் அழைப்பு விட்டு விலகாமல் எங்கள் அழைப்பிலே நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமண தடைகள், வேலை தடைகள், இப்படி பல தடைகள் உண்டப்பா. எந்த தடைகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் என் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து தங்கள் பயணத்தை தொடர கிருபை செய்யுங்க. படித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக இருக்கிறோம். கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அவர்களை வழிநடத்துங்க. ஞானத்தினால் இடை கட்டுங்க. படிக்கிற காலங்களாக இருக்கிறபடினால் ஞானத்தில் குறைவில்லாதபடி ஞானத்தினால் இடை கட்டி நடத்துங்கப்பா. சிறு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை என் ஆண்டவர் நீ பெற்றோருக்கு நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், இப்படி பல நிலைகளிலே விழுந்து போயிருக்கிற ஜனங்கள் உண்டு. எந்த நிலையில கண்ணீரோடு பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் அழைப்பு விட்டு விலகி இருப்பார்கள் என்றால் என் ஆண்டவர் மட்டாய் தண்டித்து அவர்கள் தங்கள் அழைப்பில் நின்று உம்முடைய அன்பை புரிந்து தன்னை அர்ப்பணித்து நீர் செய்த அந்த உடன்படிக்கை அவருடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்வீராக. தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளில் கொண்டாடிருக்கோம் இருக்கிறோம். இந்த ஆண்டை ஆசீர்வதித்துக் கொடுங்க. நன்மையும் கிருபையுடைய வாழ்வை பின்தொடரட்டும். இந்த ஆண்டு இப்படி நடத்துதலை புரிந்து கொண்டு அந்த விசுவாச தியாகத்தோடு தன் பயணத்தை தொடர என் ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க. அழைப்பு பெற்று அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்களை அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம் பலர் உண்டு. அந்த அழைப்பு விட்டு விலகுவதற்கு காரணம் அழைப்பு நோக்கத்தை அறியாமல், அந்த விசுவாச தியாகம் இல்லாமல். ஆபிரகாமை போல அந்த விசுவாச தியாகத்தை அவர்களுக்கு கொடுத்து தங்கள் அழைப்பு அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள, அந்த அழைப்புக்குரிய பயணத்திலே சோதனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், அவைகள், அந்த பாடுகள் என்னை மட்டாய் தண்டிப்பது
என் அழைப்பிலே என்னை நிறுத்துவதற்காக என்கிற புரிதலை அவர்களுக்கு கொடுத்து அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவரோடு செய்த உடன்படிக்கையை நாடும் நிறைவேற்றுகிறாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமா, நம்முடைய கரத்தை பற்றிக்கொள்ள நம்முடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின்படி எங்களை மட்டாயை தண்டித்து நடத்துங்கப்பா. துதிகன மகிமை இல்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குலக்க வேண்டும். உன்னை கிருபையினால் இருக்கலால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென்.